மதுரை பாலமேட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் 14 காளைகளை அடக்கிய பிரபாகரனுக்கு கார் பரிசு வழங்கப்பட்டது. சிறந்த காளைக்கும் கார் பரிசாக வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி காலை 7 மணிக்கு தொடங்கி கோலாகலமாக நடைபெற்றது. 10 சுற்றுகளாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 840 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கின. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகள் களத்தையே அதிரவிட்டன. திமிருடன் முரண்டு பிடித்த காளைகளை காளையர்கள் வீரத்துடன் கட்டித் தழுவி அடக்கினர். ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றதை அடுத்து வெற்றியாளர்கள் மற்றும் அவர்களுக்கான பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. ஜல்லிக்கட்டில் சிறப்பாக களமாடி 14 காளைகளை அடக்கிய பொது பகுதியைச் சேர்ந்த பிரபாகரனுக்கு நிசான் காரும் 2 சக்கர வாகனமும் பரிசாக வழங்கப்பட்டது. 11 காளைகளை அடக்கிய சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசனுக்கு 2வது பரிசாக 2 சக்கர வாகனம் வழங்கப்பட்டது. சிறப்பாக மாடுபிடி நடந்த ஜல்லிக்கட்டில் பரிசு பொருட்கள் நமது மாவட்ட வருவாய் அறிவிக்க உள்ளார்கள். முதல் மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது. நான் 4 வருஷமா இங்க வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடுறோம் இல்லையோ, என் கூட இருக்க ஃப்ரெண்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து கோரிக்கை வந்து என்னன்னா, மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு ஆன்லைன்ல கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு. ஏன்னா எனக்கே டோக்கன் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். அது கொஞ்சம் நல்லா மாடு பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிச்சு போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டை வந்து அரசுகளை கேட்டு நாங்களும் பல தாட்டி கேட்டுட்டோம். 5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், கொடுக்கல. உங்களால என்ன அவங்களுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாமே எப்பயும் போல விட இந்த முறையும் சிறப்பாக அரசு சலுகை வேணும்னு கேட்கறாங்க. வேலையில வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதமாச்சும் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கையை நம்முடைய இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம். மாடுபிடி வீரர்களை அலறவிட்ட புதுக்கோட்டை மாவட்டம் ராயவியல் சின்ன கருப்பு மாட்டின் உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த காளையாக 2ஆம் இடம் பிடித்த தேனி மாவட்டம் கோட்டூர் மாட்டின் உரிமையாளர் அவநாத்திற்கு பசுங்கன்றுடன் கூடிய காங்கயம் பசுமாடு பரிசாக வழங்கப்பட்டது. இதே போன்று சிறப்பாக களம் கண்ட காளையர்களும் மாடுபிடி வீரர்களுக்கும் LED டிவி, தங்க காசு, கட்டில், மெத்தை, சைக்கிள், பீரோ போன்ற ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன.